டியூட்டிஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ், அதாவது நுகர்வோருடைய கடமைகள் என்னென்ன அப்படி பார்க்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் ரைட்ஸ், ஸோ உரிமைகளுக்கு அப்புறம் there are certain duties imposed on the consumers. ஸோ உரிமைகளுக்கு அப்புறம் அவர்களுக்கு ஒரு சில கடமைகளும் இருக்கு. கன்சியூமர் ஷுட் பி கான்சியஸ் ஆஃப் ஹிஸ் டியூட்டிஸ். ஸோ அவங்களுடைய கடமைகள் வந்து அவங்க வந்து உணர்ந்து அதை செயல்படுத்த வேணும். ஹீ ஷுட் மேக் பர்ச்சேஸ் ஜுடிஷியஸ்லி அண்ட் ஷுட் நாட் மிஸ்யூஸ் ஹிஸ் ரைட்ஸ். ஸோ நுகர்வோர் வந்து அவங்க வந்து நேர்மையாக வந்து அவங்க வாங்குறத அவங்களுடைய உரிமையை வந்து சரியானதாக பயன்படுத்தணும், அதாவது மிஸ்யூஸ் பண்ணாமல் பயன்படுத்தணும், நேர்மையாக பயன்படுத்தணும். தென் ஃபாலோவிங் ஆர் தி சோர்ஸ் ஆஃப் தி டியூட்டிஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ். ஸோ நுகர்வோருடைய உரிமைகள் அதாவது கடமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், டியூட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பையிங் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அட் ரீசனபிள் ப்ரைஸ், அதாவது தரமான பொருளை நியாயமான ரேட்டில் வந்து வாங்குறது. இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எ கன்சியூமர் to purchase a product after gaining a thorough knowledge of its price, quality and other terms and conditions. ஸோ ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளை பற்றிய முழுமையான அதாவது அந்த பொருளுடைய விலை என்ன, அதனுடைய குவாலிட்டி என்ன, சரிங்களா. ஸோ இந்த விஷயம் எல்லாமே அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு முழுமையாக வந்து தெரிஞ்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், வாங்கணும். ஸோ இது வந்து நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இல்லைங்களா. தென் the consumer should inquire about the price from certain shops and if possible from government stores to get an idea of its price. ஸோ ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளை பற்றி ஒரு கடையில் இல்லைன்னா ஏதாவது அரசாங்க கடை இருக்குங்களா, கவர்மெண்ட் கடை, ஸோ அந்த கடையிலேயாச்சும் அந்த பொருளை பற்றி போய் முன்னாடி நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அந்த பொருளை பற்றி விசாரிச்சுட்டு ஒரு நல்லது ஒரு முடிவுக்கு வரணும், வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவுக்கு வரணும், சரிங்களா. தென் த கன்சியூமர் has to have the knowledge about the quality from his own experiences or from the experience of other persons who used the product or by browsing the website. ஒன்று இவன் வாங்கி தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா யாராவது சொந்த அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணும், அப்படி இல்லைன்னா யாராவது மற்றவங்க வாங்கி பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா அதன் மூலமாக தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லையா ஸோ நம்ம ப்ரௌசிங் பண்ணி அந்த பொருளை பற்றி தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. இப்படி தெரிஞ்சுட்டு தான் ஒரு பொருளை வந்து நம்ம கட்டாயம் வந்து வாங்கணும், சரிங்களா. தென் hence it is duty of the consumer to buy scrupulously. ஸோ ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா அந்த பொருளை நல்லா விசாரிச்சுட்டு தான் என்ன பண்ணணும், நம்ம பர்ச்சேஸே பண்ணணும், சரிங்களா. தென் நெக்ஸ்ட் ensure the weights and measurement before making purchase. ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அதனுடைய எடையும் அளவும் சரிங்களா சரியா இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம கட்டாயம் வந்து பார்த்துட்டு தான் வாங்கணும், சரிங்களா. தென் the sellers often cheat consumers by using unfair weights and measures. ஸோ வியாபாரிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நியாயமான முறையில் அதாவது சீட் பண்ணுறாங்க. எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னா வெயிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்மளை ஏமாத்துறாங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் the consumer should ensure that he or she is getting the product of exact weight and measures. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை சரியான அளவில் தான் வாங்குறோமா, சரியான இடையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கட்டாயம் நம்ம என்ன உறுதிப்படுத்தி ஒரு பொருளையே நம்ம வாங்குறோம். தென் கன்சியூமர் ஷுட் செக் த வெயிட்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். ஸோ அவர் செக் பண்ணி பார்க்கணும், செக் பண்ணி பார்த்துட்டு பொருளை வாங்கணும். தென் கன்சியூமர் ஷுட் நாட் பை அ ப்ராடக்ட் விச் ஹேஸ் பீன் வெயிட்டட் அலாங் வித் இட்ஸ் பேக்கிங். அதாவது அந்த பொருளுடைய பேக்கிங் இருக்கு பார்த்தீங்களா, பேக்கிங்கில் நிகர எடையாக தான் இருக்குதா அப்படின்னு அந்த பொருளை வந்து என்ன பண்ணணும், வாங்கும் பொழுதே நல்லா பார்த்துட்டு வாங்கணும். Therefore, the consumer should remain vigilant when the seller is naturally measuring or weighing the product. அப்போ நுகர்வோர் வந்து எப்படி இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். எப்படியே பொருளை வாங்கும்போது அதனுடைய எடையெல்லாம் சரியா இருக்கா, அளவு சரியா இருக்கா அப்படின்னு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம அந்த பொருளையே வாங்கணும். தென் ரீடிங் த லேபிள் கேர்ஃபுல்லி. ஸோ அந்த லேபிள் இருக்கு இல்லைங்களா, அந்த லேபிளை வந்து என்ன பண்ணணும், தரவை நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும், படிச்சு பார்க்கணும். இட் இஸ் தி டியூட்டி ஆஃப் தி கன்சியூமர் to thoroughly read the label of the product. ஸோ அந்த லேபிளில் நல்லா என்ன பண்ணணும், நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும். இட் should have correct, complete and true information about the product. ஸோ அந்த லேபிளில் என்ன, அந்த பொருளை பற்றி முழுமையான விவரம் சரியாகவும் என்ன இருக்கணும், உண்மையாக வந்து இருக்கணும், சரிங்களா. ஸோ அப்போ நம்ம பொருளை வாங்கணும் அப்படின்னா அந்த லேபிளால் நல்லா படித்து பார்த்துட்டு தான் நம்ம அந்த பொருளை வந்து பர்ச்சேஸே பண்ணணும். தென் beware of ஃபால்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட். அதாவது
அந்த தவறுதலான அந்த விளம்பரம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த தவறான கவர்ச்சியான விளம்பரங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா தெளிவா அந்த விளம்பரத்த பார்த்து நாம ஏமாந்து பொருள வந்து வாங்கிறக்கூடாது. சரிங்களா? Often the product are not as attractive as shown in the advertisement by the sellers. அதாவது மேக்ஸிமம் செல்லர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பொருள நல்லா கவர்ச்சிகரமா வந்து என்ன பண்றாங்க? ஆட் குடுக்குறாங்க. ஆட் குடுத்தா என்ன பண்றாங்க? சேல்ஸ் பண்றாங்க. ஸோ hence it is the prime duty of consumer not to get misled by such fraudulent advertisement. ஸோ இந்த மாதிரி மோசமா வந்து விளம்பரம் பண்றாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணக்கூடாது? நுகர்வோர் வந்து கன்சியூமர் வந்து ப்ராடக்ட் வந்து வாங்கி இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கன்சியூமருடைய டியூட்டிஸ். இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு தான் ஒரு பொருள் நம்ம என்ன பண்ணணும்? வாங்கணும். தென் மிஸ்லீடிங் ஸ்கீம்ஸ், அதாவது தவறுதலாக ஒரு சில திட்டங்கள் பாருங்க. மோஸ்ட்லி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் டு பி வெரி அட்ராக்டிவ் அண்ட் அப்பீலிங் டு தி சென்சஸ். அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா விளம்பரங்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உணர்ச்சிகரமாகவும் இருக்கும். நம்ம பார்த்தா அந்த பொருளை வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அட்ராக்ட் பண்ண வைக்கும். தென் தே மே பி அக்கேஷ்னலி ஃபால்ஸ் அண்ட் மிஸ்லீடிங். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அது எப்படி வந்து அதை வந்து நம்ம ஏமாற்றலாம் அப்படிங்கிற அந்த எப்படி வந்து எப்படி ஏமாற்ற வகையில் தவறாக நுகர்வோர் வந்து எப்படி வழி நடத்தலாம், அதாவது ஒரு கன்சியூமரை வந்து எப்படி ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரியான ஆடெல்லாம் வந்து கொடுக்குறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. தென் த கன்சியூமர் இஸ் supposed to be careful with the attractive advertisements and avoid such misleading and false advertisements. சரிங்களா? இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த அந்த அட்ராக்டிவான அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன பண்ணுறது? ஒரு கன்சியூமர் வந்து ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதிரியான விளம்பரங்களை எல்லாம் அவங்க என்ன பண்ணும்? கன்சியூமர் வந்து டெஃபினட்டாக ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அவங்க டெஃபினட்டாக வந்து தவிர்க்கணும். நம்ம இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஏற்றுக்கவே கூடாது. தென் these days almost every product in the market is offered for sale with a gift, discount or a free product to bait the consumer to buy. அதாவது தினந்தோறும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொருள் வந்து சந்தையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க. ஏதாவது கிஃப்ட் கொடுத்து அப்புறம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறது, அப்புறம் ஃப்ரீயாக ஏதாவது ப்ராடக்ட் கொடுத்து, ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுறாங்க? கன்சியூமரை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க? பொருளை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா a free comp with soap. ஸோ சோப்போட என்ன பண்ணுறது? ஃப்ரீயாக வந்து ஒரு சீப்பு கொடுக்குறது. தென் a discount off on the price of the soap or one free soap on buying one and the like. ஸோ ஒரு சோப் வாங்கினா இன்னொரு சோப் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது? கன்சியூமரை வந்து நல்லா அட்ராக்டிவ் பண்ணி ஏமாத்துறது. ஸோ இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்கிறது. தென் often a consumer is allured by such offers and buy such a product even when it is not desperately in order to avail them of free. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னா, ஒரு சோப் வாங்கினா இந்த பாத்திரம் ஃப்ரீ, ஒரு சோப் வாங்கினா இன்னொரு சோப் ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்மளை எப்படியெல்லாம் வந்து கன்சியூமரை வந்து ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து இந்த மாதிரி ஆஃபர்லாம் சலுகையெல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்து என்ன பண்ணுறது? நம்மளை நல்லா அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிறது. சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு, இன் திஸ் கேஸ் consumers should not forget the fact that the seller has already inflated the price of the product supplied with the free offer and recovers its cost price under the scheme. அதாவது இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு நுகர்வோர் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த உண்மையை வந்து அந்த பொருளை பற்றிய உண்மையை வந்து மறந்துடும். அதாவது நுகர்வோர் வந்து அந்த கன்சியூமர்கிட்ட இருந்து அந்த விற்பனையாளர் ஏற்கனவே விலையை உயர்த்தி தான் என்ன பண்ணியிருப்பான்? அந்த ஆஃபர்லாம் போட்டிருப்பான். ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து ரேட்டு வந்து அந்த ஃப்ரீயாக கொடுக்கணும். அந்த பொருளுக்கு உண்டான விலையெல்லாம் என்ன பண்ண இப்போ அந்த பொருளோட ஏற்றி தான் கொடுத்துருப்போம். ஆனால் நாம் என்ன நினைப்போம்? அப்போ இந்த பொருளை வாங்கியிருக்கோம், இந்த பொருளுக்கு ஃப்ரீ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் வந்து இந்த மாதிரி தவறாக நினச்சிப்போம். ஆனால் அந்த செல்லர் வந்து என்ன பண்ணுவான்? ஸோ கரெக்டாக அந்த ஃப்ரீ கொடுக்குற பொருளுக்கும் அந்த ப்ராடக்ட் காஸ்ட்டோட வந்து ஆட் பண்ணி தான் என்ன பண்ணுறான்? சேல்ஸே பண்ணுறான். ஸோ இது நம்மள நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயமே நமக்கு தெரியுதில்ல. ஹென்ஸ் த கன்சியூமர் should be aware of the fact that he is not getting anything free and should not buy unwanted things out of greed. ஸோ இதனால் என்ன அப்படின்னா, நமக்கு தேவையே இல்லை. அதாவது ஒரு சில பொருட்கள் ஃப்ரீன்னு கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பேராசையினால தேவையில்லாத ஒரு சில பொருட்களை என்ன பண்ணுறோம்? வாங்கி வீட்டில் வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனாலலாம் நம்மளாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஏமாறாமல் நம்ம வந்து இருக்கணும். ஒரு கன்சியூமர் ஆகிய நாம் ஏமாறாமல் வந்து இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, என்ஷூரிங் த ரெசிப்ட் ஆஃப் கேஷ் பில். அதாவது எந்த பொருளை வாங்கினாலும் நம்ம என்ன பண்ணணும்?
ரெசிப்ட் வாங்கிக்கணும் சரிங்களா. ஸோ ரெசிப்ட் வாங்காமல் நம்ம வாங்கணும் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஃபியூச்சரில் ஏதாவது அதனால நமக்கு ஏதாவது நம்ம கேஸ் கூட போட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் சரிங்களா. பாருங்க, இட் இஸ் எ லெஜிட்டிமேட் டியூட்டி ஆஃப் கன்சியூமர்ஸ் டு கலெக்ட் கேஷ் ரெசிப்ட் அண்ட் வாரண்டி கார்டு சப்ளைடு அலாங் தி வித் பில்ஸ். ஸோ ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா ஸோ என்ன பண்ணணும், டெஃபினட்டாக நம்ம ரெசிப்ட் வாங்கணும், கேஷ் ரெசிப்ட் வாங்கணும், இல்லைனா வாரண்டி கார்டு. ஸோ கேஷ் ரெசிப்ட்டும் வாரண்டி கார்டும் கட்டாயம் என்ன பண்ணணும், அந்த பொருளோட நம்ம சேர்த்து தான் வாங்கணும். இதுதான் சட்டப்படி ஒரு கடமை சரிங்களா. திஸ் வில் ஹெல்ப் தம் இன் சீக்கிங் ரெட்ரெசல் ஃபார் தேர் கிரிவன்சஸ். ஸோ இது எதிர்காலத்தில் என்ன ஆகும், ஏதாவது குறைபாடு இருந்தால் என்ன பண்ணலாம், ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கிரிவன்ஸ் அதாவது அந்த குறையை வந்து தீர்த்துக்கலாம் இல்லைங்களா. தென் அன்சர்ப்ளஸ் செல்லர்ஸ் ஆஃபர்ஸ் டு ரெடியூஸ் த ஃபைனல் ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் இஃப் தே செல் வித்தவுட் பில். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேர்மையற்ற அந்த செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பில் இல்லாமல் என்ன பண்ணிடுறாங்க, நம்மக்கிட்ட சேல்ஸ் பண்ணிடுறாங்க சரிங்களா. தென் ஆஃபன் கன்சியூமர்ஸ் கெட் அலர்டு பை திஸ் ட்ராப். ஸோ நுகர்வோர் வந்து இந்த மாதிரி வந்து அட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து இழுக்கப்படுறாங்க. தென் இன் திஸ் கேஸ் இஃப் தி கூட்ஸ் bought without bill go out of order or turn defective, consumers cannot approach the consumer court without proof of purchase. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை நம்ம எந்த ஒரு பில்லும் அந்த வாரண்டி கார்டும் வாங்காமல் நாளைக்கு இந்த பொருள்னால நமக்கு ஏதாவது குறைகள் அப்படின்னா நம்ம நீதிமன்றத்தில் கூட என்ன பண்ண முடியாது, போய் ஒரு கேஸ் கூட போட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம ஆளாயிடுவோம் சரிங்களா. தென் hence it is the duty of the consumer to demand and collect the cash receipt and warranty card. ஸோ ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளுடைய அந்த கேஷ் ரெசிப்டும் வாரண்டி கார்டும் கட்டாயம் நம்ம வாங்கிக்கணும். இதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் நம்ம இந்த ஏதாவது குறைகள் அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், தீர்த்துக்க முடியும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பையிங் ஃப்ரம் ரெப்யூட்டட் ஷாப்ஸ். ஸோ எங்கே வாங்கணும், ஸோ ரெப்யூட்டட் ஷாப்னா அந்த நல்ல புகழ்மிக்க கடையில் தான் நம்ம என்ன பண்ணணும், போய் ஒரு பொருளை வாங்கணும் சரிங்களா. பாருங்க, இட் இஸ் அட்வைசபிள் ஃபார் தி கன்சியூமர் டு மேக் பர்ச்சேஸ் ஃப்ரம் தி reputed shops are government shops like super bazaar, cooperative stores and the like. ஸோ இந்த மாதிரி புகழ்மிக்க கடையில் தான் போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பொருளை போய் வாங்கணும். The consumer by purchasing from such shops can escape from the malpractice of the manufacturers and shopkeepers or vendors. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஒரு சில புதுசாக ஒரு கடையில் வந்து நம்ம போய் வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஏமாத்துறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல சூப்பர் பஜார், கோஆபரேட்டிவ் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கடையில் போய் பொருளை வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபியூச்சரில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட்டு நெவர் பர்ச்சேஸ் ஃப்ரம் பிளாக் மார்க்கெட். ஸோ எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பிளாக் மார்க்கெட்டில் நம்ம போய் பொருள் வாங்கவே கூடாது. த கன்சியூமர் ஷுட் டிஸ்சார்ஜ் ஹிஸ் டியூட்டிஸ் அஸ் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன். ஸோ ஒவ்வொரு சிட்டிசனும் எப்படி இருக்கணும், தனது கடமை என்னவோ அது சரியாக செய்யணும். ஹி ஷுட் நாட் பை திங்ஸ் ஃப்ரம் பிளாக் மார்க்கெட் அண்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் ஹிஸ் ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ அதாவது அந்த பிளாக் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய அந்த கள்ளச்சந்தையிலையோ போய் ஒரு பொருளை வந்து என்ன பண்ணக்கூடாது, வாங்குறது வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அட் டைம்ஸ் ஆஃப் ஸ்கேரிட்டி கன்சியூமர் ஷுட் நாட் ரெசார்ட் டு பேனிக் பையிங் அண்ட் ஸ்டாக் திங்ஸ் எக்ஸசிவ்லி. ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த பற்றாக்குறையான நேரத்தில் வந்து நுகர்வோர் வந்து அந்த பீதியுடன் போய் ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு இனிமேல் வந்து உப்பு வந்து வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாருமே போயிட்டு என்ன பண்ணாங்க, போய் அன்னைக்கு நைட்டே போய் எல்லாம் உப்பு வாங்கிட்டு வந்து ஆளுக்கு ஒரு மூட்டை, ஆளுக்கு ஒரு 10 பாக்கெட் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சாங்க. ஆனால் அது அந்த மாதிரி ஒரு பற்றாக்குறையே ஏற்படல. ஸோ இந்த மாதிரி என்னன்னா திடீர்னு ஒரு பீதியை கிளப்புவாங்க, அந்த பீதியில் போயிட்டு மக்கள் வந்து வாங்கிட்டு வந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வேலையெல்லாம் வந்து எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. திஸ் ப்ராக்டிஸ் ப்ரிவென்ட்ஸ் அதர்ஸ் ஃப்ரம் பர்ச்சேசிங் தேர் ஷேர் ஆஃப் ரெக்யர்மெண்ட் சரிங்களா. அதாவது இது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு என்ன பற்றாக்குறையோ அந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்து வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் தேவையில்லாமல் வச்சுட்டு இருக்கிறது மிக தவறான விஷயம். இதனால மற்றவங்களுடைய அந்த வாழ்க்கை தரம் என்னாகுன்னா ஸோ பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ பிளாக் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம பொருளே வாங்கக்கூடாது. ஸோ நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து அதிகமாக வச்சுட்டு இன்னொருத்தருக்கு வந்து நம்ம பற்றாக்குறை ஏற்படுத்துறது வந்து முற்றிலுமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தவிர்க்கணும். நெக்ஸ்ட்டு பையிங் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். என்றைக்குமே நம்ம ஸ்டாண்டர்டைஸ்டான ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணணும். ஆஃபன் தி கன்சியூமர்ஸ் buys cheap products which are not durable or are not safe. அதாவது குறைஞ்ச விலையில எப்பவுமே பொருளை வந்து வாங்குறத நம்ம என்ன பண்ணணும், என்னைக்குமே தவிர்க்கணும் சரிங்களா. அது சேஃபும் இல்லை நமக்கு. தென் therefore it is the duty of consumer to buy products with standardization marks which is supposed to be safe in every respect.
ஸோ எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தரமான ஒரு பொருளை வந்து வாங்கினா மட்டும்தான் ஸோ நம்மளுடைய லைஃப்பில் வந்து அந்த தரமான பொருள் இருந்தது அப்படின்னா நமக்கும் வந்து உபயோகமான பொருளாக அந்த பொருள் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி மேனுஃபேக்சரர். அதாவது உற்பத்தியாளருடைய அறிவுறுத்தல் நம்ம என்ன பண்ணணும், கட்டாயம் வந்து பின்பற்றணும். மேனுஃபேக்சரர் என்ன சொல்றாரோ அதன்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இட் இஸ் த டியூட்டி ஆஃப் கன்சூமர் டு யூஸ் தி ப்ராடக்ட் ஆஸ் பர் இட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது ஒரு நிறுவனம் வழங்கியுள்ள அந்த அறிவுறுத்தல் என்னவோ அதன்படி நம்ம அந்த என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கணும் அதன்படி நடத்தணும். இஃப் ஏ மெடிசன் கேரிஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிகார்டிங் ஸ்டோரேஜ், இட் ஷுட் பி ஸ்டோர்ட் இன் ஃப்ரிட்ஜ். அதாவது ஒரு மருந்து, ஒரு மெடிக்கல் பொருள், ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா ஸோ அதை வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருக்கணும். This should help in prevention of any damage to the medicine and harm to the consumables. ஸோ அப்படி வச்சிருந்தா மட்டும்தான் ஸோ அந்த மெடிசனும் கெடாது, கன்சியூமருடைய அந்த நுகர்வோருடைய உடல்நலமும் எந்த வகையிலும் என்ன ஆகுது, பாதிக்காது. சரிங்களா? ஸோ என்ன மேனுஃபேக்சர் சொல்கிறாரோ அதை தான் நம்ம வந்து கேட்கணும், அதன்படி தான் நம்ம நடந்துக்கணும். நெக்ஸ்ட்டு, நாலேஜ் ஆஃப் கன்சியூமர் ரைட்ஸ். ஸோ கன்சியூமர் ரைட்ஸ், ஸோ ஒவ்வொரு நுகர்வோருடைய உரிமைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். These days it is not uncommon to see a seller trying to cheat the consumer in every possible way in order to earn quick profits. ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வகையில் வந்து கன்சூமர்ஸ் வந்து ஏமாத்த முன் வராங்க. சரிங்களா? இட் இஸ் த டியூட்டி ஆஃப் தி கன்சூமர் டு பி அவேர் ஆஃப் ஹிஸ் ரைட்ஸ். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எப்படி இருக்கணும், ஒரு கன்சூமர் நல்லா உஷாராக வந்து இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இஃப் எ கன்சூமர் இஸ் சீட்டட் பை எ செல்லர், தென் ஹீ ஷுட் இம்மீடியட்லி லான்ச் எ கம்ப்ளைண்ட் வித் தி அத்தாரிட்டிஸ் designated for consumer grievance redressal rather than remaining a silent spectator. அதாவது இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரு நுகர்வோர் வந்து ஏமாற்றப்படும் போது பார்த்து அமைதியாக இல்லாமல் அவர் உடனடியாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நீதிமன்றத்தில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ அந்த ஆதாரத்தோடு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சமர்ப்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேஸ் போடணும். ஸோ அப்படி கேஸ் போட்டால் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ஒரு கன்சூமருடைய டியூட்டி, இதெல்லாம் வந்து கன்சூமர் டியூட்டி. ஸோ எந்த அளவுக்கு ஒரு மேனுஃபேக்சர் நம்ம ஏமாத்துறான்னு நினைக்கிறானோ ஸோ நம்ம அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம வந்து என்ன பண்ணணும், உடனே இது வந்து கேஸ் போடணும்.